Hi, praise God. Praise God. What is citizenship mentioned in the Bible? Yeah. In Philippians 3:20, it's mentioned that for our citizenship is in heaven, from which we also eagerly wait for the Savior, the Lord Jesus Christ. ஸோ இதில் வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் சிட்டிசன்ஷிப்னா என்னன்ட்டு. நம்ம ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இங்கெல்லாம் போகணுன்னா ஒரு வீசா வேணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காம ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அந்த சிட்டிசன்ஷிப் ப்ராசஸே வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, போலீஸ் கிளியரன்ஸு, வி நீட் டு பே மணி. ஸோ நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஒரு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் போகிறோமே, அப்போ இந்த சிட்டிசன்ஷிப்பு ஏசு கிறிஸ்துக்கிட்ட போகிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வேணும். அந்த சிட்டிசன்ஷிப் வர்றதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம பண்ணணும்? வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ் இல்லை, ஒரு சாதாரண சின்ன ப்ராசஸ் தான். கோ டு ஜீசஸ், accept him in your heart as Jesus Christ as a personal savior and be washed by his holy blood, you get your citizenship. ஆனால் இந்த சிட்டிசன்ஷிப் தான் for everlasting இருக்கும் நமக்கு. மிச்சம் நம்ம நாட்டுக்கு போகிற சிட்டிசன்ஷிப் வந்து அது பாடுபட்டாலும் அது நமக்கு நிரந்தரம் இல்லை. ஸோ நமக்கு நிரந்தரம் எந்த சிட்டிசன்ஷிப்? ஏசு கிறிஸ்து கிட்ட கிடைக்கிற சிட்டிசன்ஷிப் தான் நிரந்தரம். Got it? Yeah, thank you. God bless.